ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு டெட் எக்ஸாம் 2019ல கேட்ட ஒரு கொஸ்டினை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா எப்படி ஷார்ட்கட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ரூட்ல 12 பிளஸ் ரூட் 12 பிளஸ் ரூட் 12 பிளஸ் ரூட்ல மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரூட்ல கொடுத்திருந்தா, உள்ள இருக்க எல்லா நம்பரும் சேமா இருந்தா, எல்லா எதுவுமே வந்துட்டு பிளஸ்ல கொடுத்திருந்தாங்க, இல்ல எல்லாமே மைனஸ்ல இருக்கணும், இல்லாட்டி எல்லாமே இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு ஈஸியா ஷார்ட்கட்ல ஆன்சர் போடலான்றத பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 12 அப்படின்றது பொதுவான எல்லாத்தையுமே ஒரே நம்பர் ஆசோ அந்த 12 எடுத்துக்கிறேன். அதுக்கு காரணி எழுதணும். காரணி எழுதணும்னா எப்படி அப்படின்னா, ரெண்டு நம்பரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த 12 கிடைக்கும். அந்த ரெண்டு நம்பருமே ஒண்ணுக்கு ஒண்ணு நியரஸ்டா இருக்கிறதா இருக்கணும். ஓகேவா? இப்ப நான் வந்து 3 and 4 போடுறேன். 3 4s are 12 வரும். 4 3s are என்ன வரும்? 12 வருமா? ஓகே, இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆன்சர் ஒன்னு 3 இருக்கணும், இல்ல 4 இருக்கணும். இப்ப கொஸ்டினை பார்க்கணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ் அப்படின்ற சிம்பிள் கொடுத்திருக்காங்களா? சோ பிளஸ் என்ற சிம்பிள் கொடுத்தா நமக்கு வரப்போற ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ல இருந்து அதிகமானதா இருக்கும். இதே இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர்லயே கம்மியான ஆன்சர் தான் நம்மளுக்கான ஆன்சரா வரும். இப்ப இந்த இடத்துல எல்லாமே பிளஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அப்ப 3 4ல 4 தான் பெரிய நம்பரா. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? 4 இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 4. தேங்க்யூ.